ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போலாம் பார்த்திங்கன்னா தூங்கி எழுந்திரிச்சேன். இப்போ வெளியே கோழி கூத்தெல்லாம் கேட்குதுங்களா, விடிஞ்சிடுச்சு. காலைல போய் கதவு திறப்போம். நண்பர்கள் உறவினர்கள்லாம் வந்திருப்பாங்க. காக்கா குருவி சொல்கிறேன். அவங்களுக்கு போய்ட்டு நம்மளால் முடிஞ்சது காலையில் ஒரு பிஸ்கெட்டோ இல்லை மிக்சரோ எதனா வச்சுட்டு வருவோம். இந்த நாள் இணைய நாள் அமையட்டும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இவங்க தான் அந்த கெஸ்ட் பார்த்தீங்களா, மேலே உட்காந்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, இந்த 2 நாய்க்குட்டி வரும். இது ஒரு பெரிய நாய் ஒன்று, இன்னொரு குட்டி நாய் ஒன்று வரும். பாருங்கள், இவங்க டெய்லி காலைல வந்து சாப்பிட்றது வழக்கம். ஒரு நாள் கொஞ்சம் ஒரு 6-6:30 மேலே கதவு திறக்கல, டோர் லாக் ஆகிருந்துச்சுன்னா காக்காவும் சரி குருவியும் சரி வீட்டு வாசலில் வந்து கத்த ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ எப்பவுமே அவங்களுக்கு அது இங்கே தூள் பண்ணி போகிறது பார்த்திங்கன்னா சிட்டுக்குருவிக்கு. ஏன்னா காக்கா அங்கே சாப்பிடும்போது இங்கே வந்து சிட்டுக்குருவி சாப்பிடும். ஏன்னா அதுக்கு காக்காவை பார்த்து கொஞ்சம் பயிடும் சிட்டுக்குருவி. அதனால் அங்கே சிட்டுக்குருவிக்குன்னு தனியாக போடுறது. எப்போவுமே அப்படியே இப்போ நிறைய வருவாங்க. இன்றைக்கி கேமரா இருக்கிறதுனால கொஞ்சம் லைட்டாக நர்வஸ் ஆகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்மளால் முடிஞ்சது ஏதோ காலையில் காக்கா குருவிக்கு சாப்பாடு. இந்த சொன்ன இங்கே சிட்டுக்குருவி வருவாங்கன்னு அதை வந்துட்டாங்க பாருங்கள். சிட்டுக்குருவி வந்து இந்த இடத்துல சாப்பிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஒரு ஷேர் பண்ணுங்கள். இதேமாரி நீங்களும் வந்து உங்களால் முடிஞ்ச அளவுக்கு காக்கா குருவிக்கோ இல்லை இல்லாதப்பட்டவங்களுக்கோ ஏதோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஏதோ ஒரு உதவி செய்யுங்க. இந்த நாள் இணைய நாள் ஆகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். மூவியில் சொன்ன டைலாக் தான். நல்லாயிருப்போம், எல்லோரும் நல்லாயிருப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். டாட்டா, பாய்.